என் இனிய தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்திரியின் மகரிஷியுடன் மகரிஷியின் ஆசீர்வாதத்துடன் இன்று திருமந்திர மாலையில் இரண்டொரு பாடல்கள் எடுத்து பார்ப்போம். இன்றைக்கு சொல்லக்கூடிய பாடல் இந்த சுழுமுனை நாடியை பற்றி, அப்புறம் 7 சக்கரத்தை பற்றியும், அப்புறம் சகசிராரம் தலை உச்சந்தில் இருக்க சகசிராரம் பற்றி இந்த 2 பாடலும் பாடப்பட்டது. அதை பார்ப்போம் இன்னைக்கு. ஓங்கிய அங்கி கீழ் ஒன் சுழுமுனை செல்ல, வாங்கி ரவி மதிவெளி ஓடிட, தாங்கி உலகங்கள் 7 தரித்திட, ஆங்கது சொன்னோம் அருவழியோர்க்கே. இந்த ஆன்மீக நாட்டத்தில் ஈடுபட்டு அந்த அருள்வழியை தேடி செல்றவங்களுக்கு சொல்லப்பட்ட பாடல் இது. ஆங்கது சொன்னோம் அருள்வழி செல்வோர்க்கே. அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லலையாங்கிறது அர்த்தம் இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லப்பட்டது. ஆனால் இந்த ஆன்மீக நாட்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலேயே, ஏன்னா அதை புரிந்து கொள்ள சக்தியும் வேணும் இல்லையா. ஏன்னா சில அனுபவங்கள் ஏற்படும். நம்ம உடம்புல இருக்கிற நாடிகள், சக்கரம், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த பாட்டு புரியும் அப்படிங்கிற அர்த்தத்தோடு தான் சொல்லப்பட்டது, வேற ஒன்றும் இல்லை. ஓங்கிய அங்கி கீழ் ஒன் சுழுமுனை செல்ல. இப்போ இந்த படத்துலேயே பேக்ரவுண்டில் இந்த படம் இருக்கு இல்லையா, அதை சுழுமுனை நாடி, அதாவது ஸ்பைனல் கார்டு, முதுகன் தண்டு வழியாக எப்படி சுழுமுனை நாடி போகுது, எங்கெங்கே சக்கரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அது இந்த பாடலுக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன், அந்த படத்தை போட்டிருக்கேன். அதே போல் சகசிராரம், அடுத்த பாடல் சகசிராரத்தை பற்றி. அதனால் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னொரு படத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். இப்போது பாடலை பார்ப்போம், அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது இல்லைங்களா, அதான் உலகங்கள் 7 அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த பாடலோடு தான் சொல்கிறேன், அப்புறம் தனித்தனியாக விளக்கம் சொல்கிறேன். ஓங்கிய அங்கி கீழ் ஒன் சுழுமுனை செல்ல, வாங்கி இரவி மதிவெளி ஓடிட, தாங்கி உலகங்கள் 7 தரித்திட, ஆங்கது சொன்னோம் அருவழியோர்க்கே. ஓங்கியன்னா நீண்ட, முதுகந்தண்டு, நீண்ட முதுகந்தண்டில் கீழ்ப்பகுதியில்
என்ன சக்கரம் இருக்குது? முதல் சக்கரம் அங்கே இருக்கிற அது மூலாதார சக்கரம். அங்கே குண்டலினி சக்தியானது, அதாவது பாம்பு வடிவில், நல்ல பாம்பு வடிவில் சுருண்டு படுத்திருக்குது. என்ன, அந்த உடம்பை வந்து எத்தனை சுற்று சுற்றி இருக்குதுங்களா? மூன்றரை சுற்று, 3.5 மூன்றும் அரையும் 3.5 சுற்றி படுத்திருக்குது. இங்கே கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சிவன் மேலே ஒரு சிவலிங்கத்துக்கு ஒரு கிரீடம் வைப்பாங்க. அதாவது பாம்பு தலை, 5 தலை நாக வந்து அப்படியே படம் எடுத்து அந்த சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கும். அப்புறம் அதனுடைய உடம்பு வந்து அந்த சிவலிங்கத்தை சுற்றுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த படத்தையே நான் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த சிவலிங்கத்தை சுற்றி இருக்கு இல்லையா, அது நல்லா கவனிச்சிங்கன்னா 3.5 சுற்று இருக்கும். 3.5 சுற்றும் பார்க்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த மூலாதார சக்கரத்தில் குண்டலினி சக்தி படுத்து உறங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து எங்கே இருக்குது? அங்கி கீழ்னா அந்த சுழுமுனை நாடி செல்லுதில்ல, அது எங்கே முடி ஆரம்பிக்குது? அந்த கீழ் பகுதி, அதாவது மூலாதாரத்தை ஆரம்பிக்குது. அதை தான் அங்கி கீழ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சக்கரமாக மேலே போகுது. ரெண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம், அப்புறம் முந்திக்கமலம் அப்படிங்கிற சொல்கிறது மணிப்புரகம், இதய கமலம் சொல்கிறது அநாகத சக்கரம், தொண்டைக்கு வந்து தொண்டையில் இருக்கிறது விசித்தி சக்கரம், அப்புறம் நெத்தி புருவத்தில் ஆஞ்ஞா சக்கரம். இந்த நெத்தி புருவத்தை பற்றி நேற்று தியானத்தை பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி பேசக்கூடியது அதனுடைய தொடர்ச்சி தான். ஆக 6 சக்கரங்கள். ஸோ இந்த சுழுமுனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? கீழே மூலாதாரத்திலேருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி செல்லுது. அதுதான் முதவரி. ஓங்கி அங்கி கீழ் ஒன் சுழுமுனை செல்ல, வாங்கி இரவி மதிவெளி ஓடிட. இரவினா சூரியன், சூரியக்கலை. நம்ம உடம்புல வந்து சுழுமுனைக்கு பக்கத்தில் 2 பக்கமும் இடநாடியும் பிங்கள நாடியும் இருக்குது இல்லையா? இடநாடி வந்து குளிர்ச்சி பொருந்தியது, சந்திரக்கலைன்னு பேர். வலது பக்கம் இருக்கிறது வந்து பிங்கள நாடி, கொஞ்சம் சூடாக இருக்கிறது, அது வந்து சூரிய நாடின்னு பேர், சூரியக்கலை. இந்த முதுகந்தண்டு வழியாக சக்தி மேலே போகும்போது கீழ் சக்கரத்தில் இருக்கும் பொழுது ஒரு உணர்வு வரும். அதாவது பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, சில சமயத்தில் நானும் அனுபவிச்சிருக்கேன். ஒரு மாதிரியா சூடாக தெரியும் இந்த முதுகந்தண்டில் தியானம் பண்ண பொழுது. அப்புறம் மேலே வர வர என்ன ஆகுன்னா, கொஞ்சம் குளிர்ச்சியாக மாறும். அது தலைக்கு உச்சந்தலைக்கு வரும்போதெல்லாம்
நல்லா குளிர்ச்சியாக மாறிடும். அதாவது ஒரு நீர்வீழ்ச்சி தண்ணி குளித்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குளிக்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அதுதான் சந்திரக்கலை. அதுதான் இந்த பாட்டை சொல்லப்படுகிறது. வாங்கி இரவி, இரவினா சூரியக்கலை, சூடாக ஒரு உணர்வு, அது குளிர்ச்சியான உறவாக மாறி வரும். வாங்கி இரவி மதிவெளி ஓடிட. அந்த படத்தை கவனிச்சிங்கன்னா அந்த கலரை பாருங்கள், அந்த நிறத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, கீழே இருந்து மேல் நோக்கி ஒவ்வொரு சக்கரம் அந்த நிறத்தை பார்த்துட்டு வாங்க. அது இந்த வானவில்லோட 7 கலர் இருக்குல்ல, அது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வயலட் ஆரம்பித்து சிவப்பு கலர் போய் முடியுது. இல்லைங்களா? அப்போ அது 7 கலர்னு தெரியும் உங்களுக்கு. வயலட் கலர் சக தலை உச்சந்தலையில் இருக்குது. சிவப்பு கலர் கீழே மூலாதார பகுதியில் இருக்குது. அப்புறம் இடையில் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. மேலேருந்து வந்தால் வயலட்டு, அப்புறம் ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இந்த மாதிரி அந்த உணர்ச்சி பாவத்துக்கு இந்த மாதிரி அந்த கலரை கொடுத்துருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வரி என்ன பார்த்தோம்? சூரியக்கலை சந்திரக்கலையாக மாறுது அப்படிங்கிறது. இந்த 3வது அடி தாங்கி உலகங்கள் 7 தரித்திட. அப்படி தியானம் பண்ண பொழுது என்ன உணர்வு ஏற்படும்னா, நம்ம ஒவ்வொரு சக்கரத்தையும் 7 சக்கரம் மொத்தம், 7வது சக்கரங்கிறது சகசத்தலம். அதை தரித்திடனா தரிசனம் வாங்கிக்கிட்டு மேலே போகிற மாதிரி. ஒவ்வொரு சக்கரத்துலேயும் தரிசனம் பெறுது. ஏன்னா ஒரு சக்கரத்தில் ஒரு சில வருஷங்காலம் அந்த எனர்ஜி இருக்கும். அதாவது குண்டலினி பயிற்சி மட்டும் அதனுடைய முழு பலன் அடைகிறது ரொம்ப நாள் ஆகும். அதனால் ஒவ்வொரு சக்கரத்துலேயும் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, திருவாரூர் தேர் இருக்குதுல்ல, அதை ஆடி அசைஞ்சிட்டு மெதுவாக தான் போகும் அப்படிம்பாங்க இல்லையா? அப்படி போகும்போது என்ன ஆகும், திருவாரூர் தேர் கோயிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி, அது பற்றி எனக்கு தெரியல, நான் திருவாரூர் தேரை பார்த்ததில்லை. ஆனால் பொதுவாக இப்போது கிராமத்தில் இப்போ எங்கள் ஊர்லாம் மாரியம்மன் திருவிழா போட்டோம்னா என்ன ஆகும், அந்த தேர் தூக்கிட்டு தெருவாக போய் கடைசி அது ஒரு நாள் பூரா ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அவங்க அந்த வீட்டுக்காரங்க அந்த இடத்துல பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போகும். இது மாதிரி அதுபோல் ஒவ்வொரு சக்கரத்தையும் அந்த சக்தி தாண்டி போகிறது ரொம்ப நாள் ஆகும். அது முதல் சக்கரம் 3 சக்கரத்தையும் தாண்டறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா 3 முடிச்சு அப்படிங்கிற ஒரு இதில் கீழ் சக்கரத்தில் இருக்குது. அதாவது முடிச்சுன்னா கிரந்தின்னு பேர், ஆங்கிலத்தில். இதில் சமஸ்கிருதத்தில் கிரந்தினா முடிச்சு. அதுக்கு கீழே இருக்கிறது பிரம்ம கிரந்தி, அப்புறம் விஷ்ணு கிரந்தி, அப்புறம்
ருத்ர கிரந்தி. இந்த மூணும் கீழ் சக்கரத்தில் இருக்குது. அதனால் இதை இந்த முடிச்சு அவிழ்க்கணும், அது வழி விடணும். அதுதான் ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அந்த என்னென்னா, உலக இன்பத்திலையும் காசு, பணம், ஆசை, பதவி ஆசை, காசு சம்பாதிக்கணும், இந்த எண்ணத்தில் தான் நம்ம ரொம்ப நாளாக இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசு வரலும் அந்த எண்ணத்தில் அதிகமாகவே இருப்போம். ஆகையினால அந்த எண்ணத்துக்கு உள்ள சக்கரங்கள்லாம் இந்த கீழே இருக்க 3 சக்கரங்களும். ஆகையினால தான் ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அந்த எண்ணத்துக்கும் இந்த உலக இன்பத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையில் இருந்து போராடுவோம். பொதுவாக இந்த குண்டலினி பயிற்சி பண்ணுறவங்களுக்கு தப்பாக எடுத்துக்க வேணாம், மன்னிக்குவோம். ஒரு 40 வயசுக்கு மேலே செஞ்சால் தான் நல்லதுங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா அந்த வயசுக்குள்ளே எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட இந்த உலக இன்பங்களை நல்லா அனுபவித்து முடிய அளவுக்கு வந்துடும். காரணம், அந்த நாட்டமும் அங்கே தான், மனதும் அங்கே தான் இருக்கும். சில பேர் திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த ஆன்மீக வாழ்க்கையிலேயே போகிறாங்க பாருங்கள், அவங்களுடைய விஷயம் வேறு. இப்போ நான் பேசுகிறது குடும்பத்திற்காக பேசுகிறேன். ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு 25 வயசில் இந்த பயிற்சி ஆரம்பித்தா என்ன ஆகுன்னா, இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம், யோக பயிற்சி பண்ணலாம், அதாவது ஹத்த யோகம்லாம் பண்ணலாம், அதை பற்றி எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் இந்த குண்டலினி அது மற்ற தியானமும் பண்ணலாம். இந்த குண்டலினி பயிற்சி மட்டும் பண்ண பொழுது என்ன ஆகுன்னா, அதாவது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும். அதுக்கு தான் சொல்ல வரேன். ஒரு வகையில் பார்த்தா சிறு வயசில் ஆரம்பிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா நரம்பு மண்டலம் எல்லாமே நல்லா ஒழுங்காக இருக்கும், கொஞ்சம் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சமயத்தில் ஆரம்பிக்க நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிறு வயசில் ஆரம்பிக்கும்போது குடும்பத்தில் நாட்டம் இல்லாமல் ஒரு மனநிலையை உண்டு பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அதிலேயே உட்காந்து தியானம் பண்ண குடும்பத்தில் நாட்டம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது நல்லதில்லை. அதுக்கு தான் சொல்ல வரேன். இது நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். அதனால் இதை நான் சொல்வதற்கு ரொம்ப தயங்கி தான் சொல்கிறேன், மன்னித்து கொள்ளவும். இந்த 7 சக்கரத்தையும் தாண்டி, இது 6 சக்கரத்தை தாண்டி 7வது சக்கரத்துக்கு போகும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்துலேயும் தரிசனம் வாங்கிட்டு போகிற மாதிரி தான். அதுதான் தாங்கி உலகங்கள் 7ம் தரித்திட ஆங்குது சொன்னோம் அருள்வழி செல்வோர்க்கே. இந்த அருள்வழி நாட்டம் உடையவர்களுக்கு நாங்கள் இதை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். நான் அவர்களுக்கு சொன்னால் இது ரொம்ப பயன்படும், சாதாரண மக்களுக்கு இதில் நாட்டம் இல்லாதவர்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனாலுடைய பொதுப்படை எல்லாத்தையும் சொல்லப்பட்டது தான். ஸோ இந்த பாடல் சுழுமுனை, அப்புறம் சுழுமுனை மார்க்கமாக செய்ய தியானம், 7 சக்கரம், இதை பற்றி சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல் எப்படின்னா, சகசர தலத்தை பற்றி அதிகமாக, தலையில் உள்ள நரம்பு மண்டலம், நாடி, இதை பற்றி சொல்லக்கூடிய பாடல். அதை பார்க்கலாம். சகசரத்தலம்னா என்னென்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலரை அப்படியே கவித்து வச்ச மாதிரி இருக்கும். கவித்து வச்ச மாதிரி இருக்கும். அதான் அந்த படத்தில் நல்லா பார்க்கலாம். அதாவது அதனுடைய அறிகுறி என்னென்னா, நாடிகள் உடம்பு பூரா 72,000 நாடிகள் இருக்கிறதாக நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா. ஆனால் தலைப்பகுதியில் மட்டும் 1000க்கு மேலே இருக்கிறதாக இந்த பாட்டில் சொல்லப்படுகிறது. பொதுவாக 1000ங்கிறது 1000 நாடிகள் குறிக்கக்கூடியது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் அதுக்கு மேலேயே இருக்கிறதாக இந்த பாடல் சொல்லப்படுகிறது. அந்த பாடலை பார்க்கலாம்.
அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆரதுவாகும் அமிர்த தலையினுள், அமிர்தம், ஆரதுவாகும் அமிர்த தலையினுள், தலைக்குள்ள, ஆரது 1305 ஆரதுவாகும் ஆரது 1000 அருள்வழி, ஆரதுவாக வளர்ப்பது இரண்டே. இந்த பாட்டு என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த முதல் வரியும் கடைசி வரியும் இப்போ பார்ப்போம். அப்புறம் இடையில் இருக்க 2 வரியை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த முதல் வரிக்கும் கடைசி வரிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதுக்கு தான் சொல்ல வரேன். ஆரதுவாகும் அமிர்த தலையினுள், ஆரதுவாக வளர்ப்பது இரண்டே. ஓகே, ஆரதுவாக அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த முதல் வரியில் சொல்லப்படுகிறது, கடைசி வரியில் சொல்லப்படுகிறதும் ஒரு பேரின்ப உணர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது. ஓகே, அந்த பேரின்ப உணர்ச்சியை வளர்ப்பது இரண்டே. இந்த கடைசி வரியை பாருங்க, பேரின்ப உணர்ச்சியை வளர்ப்பது இரண்டே. இந்த இரண்டுன்னா என்னன்னா, சிவனும் சக்தியும். சகசிராரே பத்மே சகரகசி பத்யா விகரசே. மூலாதாரத்தில் இருக்க சக்தி தன் பதியாகிய சிவன் சகசரத்தலத்தில் இருக்கிறார். அந்த மூலாதாரத்தில் இருக்க சக்தி சுழுமுனை மார்க்கமாக மேல் சென்று சகசரத்தலத்தில் நாத வடிவில் இருக்கும் தன் பதியுடன் கூடி மகிழ்கிறாள். அப்படி மகிழ்கிற போது, அந்த கூடும் பொழுது ஏற்படும் அந்த இன்ப உணர்ச்சி, அதற்கு பேர் அமிர்த பிரவாகம். அதுதான் ஆரதுவாகும் அமிர்த தலையினுள். தலைக்குள்ள அந்த 10வது வாசல் சொல்கிறமே, தலை உச்சந்தலையில், அதற்குள்ள ஒரு நதி ஆறில் எப்படி தண்ணி போகுதோ, ஓகே, ஆற்று மூலமாக தண்ணி போகுதில்ல, அதுபோல் இந்த தலை உச்சந்தலை வழியாக அந்த அமிர்த தாரகை, அமிர்த பிரவாகம் உள்ளே இறங்கி உடம்பு பூரா நினைக்கும். பல உடம்பு இருக்க நாடிகள்லாம் நினைக்கும். அப்படி நினச்சி போகும்போது முன்னாடி தலையில் இருக்கிற நாடிகளை தான் நினைக்கும். அப்படி தலையில் எத்தனை நாடி இருக்குன்னா, இந்த பாட்டில் சொல்லப்படுகிறது 1305 நாடிகள். ஓகே, அதான் 2வது வரி. ஆரது 1305 1305 அப்படிங்கிற 1305 நாடிகள். அதை முன்னாடி நினச்சிட்டு தான் அப்புறம் கீழ்ப்பகுதியில் இருக்கிற நாடிகளை நினைக்கும். அதாவது அந்த குளிர்ச்சி பொருந்திய, அதாவது இரவி மதிவழி ஓடிட பாடல் பார்த்தோம்ல, அதான் அந்த மாதிரி. அதுதான் பேரானந்தமான ஒரு உணர்ச்சி, அப்படியே உடம்பு சிலிர்க்கும். அந்த இதுதான் இதில் சொல்லப்படுகிறது. அமிர்த பிரவாகம் தலை உச்சந்தலை வழியாக செல்லுகிறது அப்படிங்கிறது தான். அப்புறம் 3வது வரி உங்களுக்கு சுலபமாக புரியும். ஆரது 1000 அருள்வழி. அந்த 1000 இதழ்கள் கொண்ட தாமரை சொல்லல, அதுதான் அருள்வழி. அருளை அடையக்கூடிய இந்த சகசரத்தலம். ஸோ இந்த பாட்டில் என்னென்னா, முழுக்க சகசரத்தல மெடித்தை தியானத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த அமிர்த பிரவாகம், அமிர்தம் எங்கேருந்து வருது? இந்த 2 கிளான்ஸ் சொன்னேன்ல, இந்த சுரப்பி, அது பைனியல் கிளான்ஸ், பிச்சுட்ரி கிளான்ஸ், இதனால் இதிலிருந்து உண்டாகக்கூடிய அந்த திரவம், அந்த ஹார்மோன்ஸ், அதிலிருந்து வரக்கூடிய
ஒரு ஏனோ உணர்வு தான் அமிர்த பிரவாகம். ஓகே, அதுதான் அமிர்த சுரப்பி அப்படிம்பாங்க. அந்த 2 கிளாண்டுக்கும் பேர் வச்சிங்களா. இந்த மாதிரி ரொம்ப சூட்சமான கருத்தை இதில் வச்சுருக்காரு. ஆக நேற்று பார்த்த பாடல், இன்றைக்கி பார்த்த பாடல் பார்த்திங்கன்னா அந்த தியானங்கிறது திரும்ப திரும்ப குண்டலினி தியானத்தை பற்றி தான் பேசுது அப்படிங்கிறது தான். ஆக இன்றைக்கி 2 சக்கரத்தை பார்த்தோம். இந்த மாதிரி நிலையை அடையும் பொழுது தான் என்ன அர்த்தம், அந்த இந்த சக்தியானது விந்து வடிவில் ஒளிமயமாக, ஒளி வடிவில், அதாவது லைட் ஃபார்ம் ஒளிமயமாக மூலாதாரத்தில் இருக்குது. நாத வடிவில் சிவன் சகசரத்தலத்தில் இருக்கார். இந்த 2 பேரும் எங்கே சேர்றாங்க? ஒவ்வொரு சக்கரத்தில் சேர்ந்தால் கூட அந்த பேரானந்தங்கிற ஒரு முடிவான அந்த ஆனந்தம் அந்த தலை உச்சந்தலையில் சேரும்பொழுது தான் ஏற்படும். அதுதான் விந்துவும் நாதமும் மேருவில், மேருங்கிறது சகசத்தலம், மேருவில் ஓங்கிடில், மேருவில் ஓங்கிடில் என்ன அப்படி அங்கே அந்த அமிர்த பிரவாகம் அங்கே செல்லும் பொழுது சந்தியில்லாத சமாதி கூடிடும். என்ன ஒரு சமாதி நிலைக்கு எடுத்து சொல்லும். இந்த மாதிரி உணர்வுகள் தியானம் பண்ணப்போது நம்ம சமாதிக்கு போவோம். அதே சமயத்தில் நல்லா பேரானதை அனுபவிக்கவும் முடியும். அதான் அந்தமில்லாத அறிவின் அரும்பொருள். அந்தம்ங்கிறது முடிவு, முடிவில்லாத அறிவின் அரும்பொருள். அதாவது இறுதியில் சொல்லப்படுகிற ஞான சுரூபம் சிவம் என்ன, அந்த சிவத்தை, அந்த சிவம்தான் எப்படி நமக்கு காட்சியளிக்குது? அழகிய ஜோதியாய் நமக்கு காட்சி கொடுக்குது, ஜோதி வடிவமாக காட்சி கொடுக்குது. அதுதான் கடைசி வரி, சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. சுந்தரம்னா அழகு, சுந்தர சோதியும் தோன்றிடும் தானே. ஸோ விந்துவும் நாதமும் 2 சேரும் பொழுது சுந்தர சோதி என்ன தோன்றிடும் தானே. அது எப்போ? சமாதி கூடிடும் போது. அதுதான் ராமலிங்க அடிகளாரின் ஜோதி கண்டேன்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? முதல்ல கந்தக்கோட்டம் போய் முருகனை வழிபட்டு அங்கே பாடிட்டு இருந்தார். அவர் அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். அடுத்தது வாலிபராகும் பொழுது அந்த திருவொற்றியூர் வடிவுடையாம்பாள் கோயிலுக்கு போய் அங்கே பாடிட்டு வந்தார். அப்போ சிவனை வணங்கிட்டு வந்தார் ரொம்ப நாளாக. அந்த கடுமையான தவம் இருந்து அவர் அந்த உன்னதமான நிலையை அடைந்த பிறகு அவருக்கு இந்த உருவ வழிபாடு போயிடுச்சு. அவர் கண்டது ஜோதி. நெத்தி புருவத்தில் உள்ள அந்த என்ன சொல்கிறது, தலை உச்சந்தலை கீழே உள்நாக்கு மேலே அந்த இடத்துல ஒரு அகல் விளக்கு போன்ற ஒரு ஜோதியை, அந்த அகல் விளக்கு எப்படி இருக்கும்னா அது நேராக இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது லிங்க வடிவில் இருக்கும். அந்த ஒரு ஜோதியை அவர் கண்டார். அதை தான் ஜோதி கண்டேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஜோதியை அது சுந்தர ஜோதி. அப்படி கண்டுட்டா அருவு நிலைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். உருவத்திலேருந்து அருவு நிலைக்கு போயிட்டாங்க. அதுதான் அவருடைய வாழ்க்கை பிரதிபலிக்குது. இதுதான் அந்த சைவ சித்தாந்தம் சொல்லப்படுகிறது. அருவம், அருவுருவம், அப்புறம் உருவம். உருவத்தில் இருக்கிறது தட்சிணாமூர்த்தியும் நடராஜ பெருமான். அருவுருவமாக இருக்குது லிங்கஸ்வரூபம். உருவமாக இருக்கிறது அருவமாக இருக்கிறது ஜோதி. உருவமாக இருக்கிறது லிங்க வடிவம். உருவமாக இருக்கிறது நடராஜ பெருமானும் தட்சிணாமூர்த்தியும். ஸோ சிவன் இந்த 3 நிலைகளையும்
நமக்கு காட்சி கொடுக்குறார். அதனால் பாமர மக்கள் வணங்குவது உருவ வழிபாடு, அப்புறம் அருவுருவ வழிபாடு. இந்த ஆன்மீக நாட்டத்தில் முதிர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் கண்டு கொள்ளக்கூடியது அருவ வழிபாடு தான். படிப்படியாக மேலே போகணும். அது ஒரு பிறவியில் முடியுமா? முடியாது. நாட்டம் உள்ளவர்களுக்கு ஒரு பிறவியில் முடியும், நாட்டம் இல்லாதவர்களுக்கு மறுபிறவி ஆகும். அதனால் தான் பல பிறவி எடுத்து கடைசியில் அந்த என்ன சொல்கிறது, வேதம் துதித்திட போயிடந்தார் விண்ணே. முதல் பாடல் என்ன? விண்ணின்று இழிந்து வினைக்கிடாய் மெய்கொண்டு தன்னின்று தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்றி உருக்கி ஓர் ஒப்பிலா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பெருத்தானே. அதில் ஆரம்பித்து படிப்படியாக பல பிறவிகளில் இந்த மாதிரி தியானம் செய்து ஒரு கடைசி பிறவியில் வாழ்நாள் பூரா அதற்காக அர்ப்பணித்து இந்த உன்னதமான நிலையை, இந்த அருவ வழிபாடு நிலையை அடையக்கூடிய வாய்ப்பு, அப்படி வாய்ப்பு அடைந்தவர்கள் போயடைந்தார் விண்ணே என்ற ஒரு அந்த தத்துவத்தில் சொன்ன மாதிரி அந்த விண்ணுலகம் செல்லுகிறார் என்ற ஒரு அடிப்படையில் இந்த திருமந்திர பாடல்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லி இன்றுடன் இந்த என்னுடைய பேச்சை வந்து முடித்து கொள்கிறேன். வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன்.